Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. ஒன்றிய தமிழ் மற்றும் அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ நின்று கொண்டிருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா அண்ணா அறிவாலயம், திமுக உடைய தலைமை அலுவலகம். நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா திமுக தொண்டர்கள் பயங்கர உற்சாகமாக இருக்காங்க. நம்ம பார்க்க முடியும் பின்னால் பயங்கரமாக கொட்டு அடித்து ட்ரம்ஸ் அடித்து அது செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. திமுக போட்டியிட்ட 40 தொகுதிகளுக்கு, திமுக கூட்டணி போட்டியிட்ட 40 தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தொடர்ந்து பின்னடைவு வச்சுட்டு வருது. திமுகவினருக்கு பயங்கர உற்சாகமான செய்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னாவே திமுக தான் தொடர்ந்து முன்னிலை வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் அதிமுக மற்றும் பாஜக சில தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலையில் இருந்தாங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பாஜக உடைய முக்கியமான தலைவர்கள் இந்த எம்பி தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க. அண்ணாமலை, எல்முருகன், நயினா நாகேந்திரன் இவங்கெல்லாம் காலையிலேருந்து முன்னிலை வருவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இவங்க வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா காலையிலேயே பேசப்பட்டது. ஆனால் அவங்களுமே தொடர்ந்து பின்னடைவு அடைஞ்சிட்டு வரதால திமுகவினர் பயங்கரமாக உற்சாகமாக இருக்காங்க. அதே போல அதிமுகவுமே பயங்கர சரிவை சந்திச்சுட்டு இருக்கிறதால அதுவுமே திமுகவினருக்கு பயங்கர ஒரு உற்சாகமான செய்தியா இருக்கு. அப்படின்னு பார்த்தோன்னா ஜெயலலிதா தலைமைக்கு இல்லாத பிறகு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியில பல சரிவுகளை சந்திட்டு வராங்க. அப்படி சந்திக்கிற ஒரு 10வது சரிவா இருக்குமா அப்படின்னு சொல்லி அப்பவே முன்னாடியே பேசப்பட்டது தேர்தலுக்கு முன்னவே. இப்போ அது ஏன் பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் படி அதிமுக பலத்த தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டது. 1லிருந்து 2 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில காலையிலேருந்து ஒரு 2 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை இருந்தது. ஆனால் அதுவுமே இப்போ சரீரக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே போல திமுக முன்வச்ச முழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாடும் நமதே 40ம் நமதே அப்படிங்கிற ஒரு கோட்பாடை முன்வச்சு தொடர்ந்து இந்த தேர்தலை உழைச்சி தேர்தலை சந்திச்சாங்க. இந்த நிலையில அந்த நாடும் நமதே 40ம் நமதே அப்படிங்கிற திமுகவுடைய கனவு ஜெயிச்சதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சில நேரம் நம்ம காத்திருக்க வேண்டும். அதற்கிடையே இங்கே திமுகவுடைய தொண்டர்கள் பல பேர் உற்சாகத்தில் இருக்காங்க. அவங்க இந்த வெற்றி பத்தி என்ன பேசுறாங்க, முன்னிலையில் இருக்கிறத பத்தி என்ன பேசுறாங்க அப்படிங்கறத அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம். திமுக தான் வெற்றி பெறும். மோடி, கேடி இவங்கெல்லாம் காலி. திமுக தான் வெற்றி பெறும். மத்தியில யார் ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி தான் ஆசை. ராகுல் காந்தி தான் வரணும்னு எங்களுக்கு ஆசை. வருவார், இன்னும் என்ன நல்ல ஓட்டு வருவார். அவர் தான் கண்டிப்பா வருவார். மத்தியில அது பொய்யான நிறைய ஓட்டு அவங்க பொய்யா வராங்க. அண்ணாமலையை பாருங்க, நாங்க ஜெயிச்சா காட்டுவாரு. இன்னைக்கு அவர் நிலைமை எப்படி ஒரு 15,000 ஓட்டு கிட்ட அவர் வித்தியாசத்தில் அவங்க நாங்க எங்க ஆள் தான் நிக்க வராங்க. 25 எம்பி தமிழ்நாட்டுல இருந்து எடுத்து காட்டுவோம்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் சொல்றாங்க. வரவே மாட்டாரு. அவங்க இனிமேல எந்த கனவுல கூட நினைக்க கூடாதுங்க. தமிழ்நாட்டுல அவங்க வருவோன்றது முடியாது. அவங்களுக்கு ஒரு பாடம், பிஜேபி காரங்களுக்கு ஒரு பாடம். இது தமிழ்நாட்டை நம்ம பிடிக்கணும்னு அவங்க நினைக்கிறது அது ஒரு பாடம். அவங்களுக்கு கனவு கூட அவங்க காணக்கூடாது தமிழ்நாட்டில் வருவணும். இன்றைக்கே நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பாருங்கள், இந்தியா முழுவதும் தமிழகத்தில் தான் அதிகபட்சமான எம்பி இதில் ஜெயிச்சிருக்காங்க. ஏன் காரணம் என்னென்னா படித்தவர்கள் இருக்காங்க. ஸோ எஜுகேஷன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் போட மாட்டோம் போடுவோம் அப்படின்லாம் இல்லாமல் இந்த கட்சிக்கு தான் போடுவோன்றது ஒரு 40% அபவ் நாங்கள் டிஎம்கே ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் இருக்கோம். அண்ட் தென் ஒரு 55% 15% மக்களாக முன் போடுறாங்க. ஸோ இது படித்தவர்களின் நாடு தமிழ்நாடு. தந்தை பெரியார் வழி, பேரறிஞர் அண்ணாவின் வழி, அன்பு தலைவர் கலைஞரின் வழி, தளபதியார் இவர்கள் 3 பேரையும் சேர்த்து ஒரு சேர வீரநடை போடுறாரு. நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி தான் வந்திருக்குது. எங்களுக்கு இன்னும் 4 மணி இருக்கு. 4 மணிக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களுடைய எங்க தலைவர் செஞ்ச சாதனை அந்த கொரோனா டைம்லயும் சரி, இப்போ நடக்கிற எவ்வளோ ஒரு விஷயத்துல எங்க தலைவர் செஞ்ச சாதனை மட்டும்தான் நாங்கள் வின்னர் ஆயிருக்கிறோம். இப்போ தேர்தலுக்கு முன்னாடி வர அண்ணாமலை 25 எம்பிக்கள் தமிழ்நாட்டில இருந்து பாஜக எம்பிக்கள் டெல்லிக்கு அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா? அந்த 25 எம்பிக்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 25 எம்பியும் வருவாங்கன்னு அவர் சொல்லிட்டாக்கா வந்துருவாங்களா? மக்கள் தேர்ந்தெடுக்கணும்ல. இப்போ பார்த்தீங்களா யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு? இப்போ திமுக கூட்டணி வருதா இல்லையா? வந்திருக்குதுல்ல. இன்னும் 4 மணி வரைக்கும் பொறுக்கலாம். இன்னும் 4 மணிக்கு மேலே நாங்கள் இன்னும் இருக்கிற டீட்டெயிலாம் சொல்கிறோம். நாங்கள் அதுக்காக தான் இங்கே அறிவாலயத்துக்காக வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டான்ஸு, எவ்வளோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி எங்களுக்கு கிடச்சிருக்கு. 2019 நம்ம ஒரு க்ளீன் ஸ்வீப் பார்த்தோம் தமிழ்நாட்டில். அண்ட் கான்சிக்யூட்டிவ் செகண்ட் டைம் எகெயின் வி ஆர் சீயிங் இட்ஸ் a clear க்ளீன் ஸ்வீப். ஸோ இது தமிழ்நாடு அரசியலில் பாராளுமன்ற தேர்தலில்
இது வரைக்கும் நடந்துராத ஒரு ஒரு மேஜிக்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு 70 வருஷ அரசியல் பாரம்பரியம் இருக்குது. அதில் வந்து கண்டினியூஸாக 2 டைம்ஸ் வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டி ஓட லீடர்ஷிப்பில் ஸ்வீப் பண்ணுறதுன்ற இதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஐ மீன் கன்சிக்யூட்டிவாக ஒரு 2004 டிஎம்கே 40 out of 40 எடுத்தாங்க. 2009 that was reduced to 29 and again ஜெயலலிதா in 2014 39 out of 39 she got and again 2019 and 24 தருமபுரி எல்லாம் பாமக முன்னிலையில் இருக்கதா செய்திகள் வருது. நீங்க அதை பத்தி என்ன? இல்லை, க்ளீன் ஸ்வீப்ன்றது we may have ஒரு 1 or 2 சேஞ்சஸ் இருக்கலாம். தர்மபுரியில் பாமக இன்னும் நம்பிக்கை இருக்குது. மற்ற இன்னொரு சைட் ஆஃப் ஓட் என்னும்போது நாங்கள் லீட் பண்ணுவோம் நம்பிக்கை இருக்குது. 40 out of 40 we are expecting. தேர்தலுக்கு முன்பு வரை பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை வந்து 25 எம்பிக்களை வந்து டெல்லிக்கு அனுப்புவோம் பாஜக எம்பிக்கள்னு சொன்னார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அண்ணாமலை வந்து ஒரு இம்மெச்சூர் பாலிட்டிஷியன். ஸோ நீங்கள் அவர் சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு பேசணுன்றதுக்காக ஒரு இது கிடையாது. ஏன்னா அவர் வந்து அவரோட கான்ஸ்டியூன்சிலே ஜெயிக்க முடியல. ஸோ மோரோவர் அவர் வந்து அவரோட இதை எஃபிஷியன்சியை ப்ரூவ் பண்ணணும்னா கரூரில் நின்று ஜெயிச்சிருக்கணும். அவர் அங்கேருந்து போய் பிஜேபிக்கு ஏற்கனவே பேஸ் உள்ள ஒரு கான்ஸ்டியூன்சியை செலக்ட் பண்ணுறாரு. கோயம்புத்தூரில் நிற்கிறாரு. ஈவன் ஹி இஸ் ட்ரெயிலிங் இன் தட். அண்ணாமலை ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார்ப்பா. எதனால? எதனாலும் இல்ல சாதனை செஞ்சாருங்க. ரவுடி கூட்டம் வச்சுன்னுக்குற 30 தொகுதி நாங்க ஜெயிப்போன்றப்ப நாங்க எல்லாமே ஜெயிக்கிற கூட்டத்தை வச்சுக்கலாம். இப்பதான் வந்தாரு. அவரு என்ன செய்வாரு? கட்சி பழம கட்சி காலங்காலமா செஞ்சிருக்காங்க, இன்னும் செய்வாங்க, இன்னும் செய்ய போறாங்க. தலைவர் செஞ்ச சாதனை வந்து புதுசா நீ வந்துட்டு ஒரு 4 வீட்டுல உட்காந்து இலையில நான் சாப்பிட்டுட்டேன், நான் ஏழை வீட்டுல எல்லாம் சாப்பிட்டேன்னு சீனை போட்ட நீ நான் எல்லா எம்பியும் உங்க எம்பிலாம் ஜெயிச்சிருவாங்களா? அந்த மாதிரி பார்த்தா நாங்க எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு எங்க தலைவர். அப்படி பார்த்தா அவரு என்னமோ நாங்க ஸ்ட்ராங்கா சொல்லுவோமே, ஒன்னும் இல்லாத நீ அப்படி சொல்லும் போது நாங்க சொல்ல மாட்டோமா? தமிழ்நாட்டுல காலை வைக்க விட மாட்டோம். அந்த காலை ஊன்ற வேலையா அண்ணாமலை வேணாம், சீனை போட வேணாம்னு சொல்லு. மோடி 400 இடம் இந்தியாவில வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப நீங்க லைவா போற நியூஸ் நீங்களா நியூஸ் தானுங்க. ரிசல்ட் பார்த்துதானே இருக்கிறீங்க. அவர் 400 இடம் வாங்க மாட்டாருங்க. ஃபர்ஸ்ட் 40 இடம் வராரா பாருங்க. நாங்க தமிழ்நாட்டுல வருவோங்க 38 39 வருவோங்க கண்டிப்பா. 400 இடங்க வாங்க சான்ஸ் இல்லப்பா. அவரு ஏதோ ஒரு இடம் வாங்குறதுக்கு நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அப்போ நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அவர் வாங்குவாரு. எங்க தலைவர் வாங்குறதுனால வாய்ப்பு இருக்கு. அவர் கொரோனா டைம்ல வார்டு வார்டா போய் பார்த்தாரு. மோடி என்ன பண்ணி போய் பார்த்தாரா? ஹாஸ்பிடல் உள்ள பார்த்திருப்பாரா? எந்த முதலமைச்சர்னா போயிருக்காங்களா? எங்க அண்ணன் இங்க போயிருக்காரு. எல்லாத்துக்கும் போய் உள்ள வார்டு வார்டா எங்க தலைவர், எங்க மாவட்ட செயலாளர், எங்க பகுதி செயலாளர், எங்க வட்ட செயலாளர், எங்க கவுன்சிலருங்க அவ்வளவு பாடுபட்டிருக்காங்க எங்க மக்களுக்காக. கொரோனா டைம் ஆகட்டும், மழை டைம் ஆகட்டும், எல்லா டைமுக்கும் வீடு வீடா இந்த வந்து முறை பார்ப்பாங்க. பாத்தீங்களா சென்னை ஃபுல்லா தண்ணியே நிக்கல. இப்ப பாத்தீங்கன்னா அங்கங்க பாலம் கட்டுறாங்க. இன்னும் வந்து அதிகமான எங்களுக்கு வாய்ப்பு அது வந்து எங்களுடைய இதுலதான் அந்த பிரிட்ஜ் கட்டுறது எல்லாமே வந்து மக்களுக்கு தேவையான இது செய்யுது. எங்களுக்கு தான் ஃபுல்லா முழுக்க முழுக்க திமுகவுக்கு சரியான போட்டி அதிமுகவா பாஜகவா? திமுக எந்த கட்சியே கிடையாது. பிஜேபி வந்து நோட்டாவுக்கு தாங்க போட்டி. ஏடிஎம்கே போட்டியே இல்ல. நாங்க தனிச்சு நின்று வந்துருவோங்க. நாங்க அவங்களுக்கு அந்த தகுதியே இல்லை. எங்க தலைவரை பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கு தகுதியே கிடையாது. ஜெயலலிதா இருக்க சொல்லியிருந்தா கூட எங்க தலைவர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. ஆனா இப்ப ஜெயலலிதா இல்லாதப்ப யாருக்கும் இந்த வாய்ப்பே கிடையாது. எங்க தலைவர் மட்டும்தான். அடுத்த தலைமுறையே இருக்குது எங்க தலைவர் குடும்பத்துல. அதனால நாங்க தான் எதிர்கட்சியா போட்டி போறதுக்குன்றதுக்கு ஒரு இது வேணும். அது கூட அந்த தகுதி கூட கிடையாது. அந்த தகுதி கூட எதிர்த்து நிக்கிறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க. கண்டிப்பா இந்த இதுல வந்து தெரிஞ்சிடும். இந்த எம்பி எலெக்ஷன்லயே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இனிமேட்டு எதிர்கட்சியா நிக்கிறதுக்கு கூட அவங்க திமுக இதுல நிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இனிமேட்டு எதிர்கட்சின்றதே ஒண்ணு கிடையாதுப்பா. மணிப்பூர் சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கலாம். இப்போ அது தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக இப்போது பிஜேபி வந்துட்டாலே வரதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் முன்னாடி இருக்காங்க. ஸோ வந்துட்டால் தமிழ்நாடும் அப்படி ஆகிடுமோ? ஏன்னா மத்திய அரசு என்ன நினைக்குதோ அதை தானே பண்ணும். மாநிலம் வந்து ஒரு மாநிலத்தில் தான் பண்ண முடியும். ஒரு பயம் இருக்குது. படித்த நமக்கே பயம் இருக்குது. சென்னையில் இருக்கிறோம், படிச்சிருக்கோம், நமக்குன்னு தனி ஒரு பாதுகாப்போடு தான் நம்ம வாழுறோம். சாதாரண கிராம மக்களுக்கு என்ன சூழல்? Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.